நேற்றைய தினமானது யாழ்ப்பாணத்திலே தையிட்டி விகாரை சம்பந்தப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டதை எங்களால் காண முடிந்ததாக இருந்தது. ஏனென்றால் அங்கு விகாரைக்குள் செல்வதற்கு போலீசார் ஊடகவியலாளர்களை வீதியிலிருந்து மறைத்தார்கள். அப்ப நான் கேட்கின்றேன் என்னென்றால், இனவாதம் மதவாதம் பேசக்கூடாது என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்திலே ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுகின்றதா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. நேற்றைய நாங்கள் ஊடக வலைத்தளங்களிலே பார்க்கும்போது ஊடகவியலாளர்களை வீதியிலே வைத்து மறைத்து விகாரைக்குள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி போலீசார் தடுக்கின்றார்கள். அப்படியாயின் கௌரவ ஜனாதிபதி ஆட்சி பீடம் ஏறும்போது அவர் என்ன சொல்லி இந்த நாட்டை பொறுப்படுத்தார்? இனவாதம் பேசக்கூடாது, மதவாதம் பேசக்கூடாது, ஊடக சுதந்திரமான முறையிலே நடக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் நேற்றைய விதத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஊடகவியலாளர்களுடைய முற்றுமுழுதான சுதந்திரம் மறுக்கப்பட்டதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இது நீண்ட காலமாக இந்த தையிட்டி விகாரையினுடைய பிரச்சனைகள் சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசாங்கம் வைக்கப்படாமல் விட்டால் இனங்களுக்கு இடையிலே பாரிய முருகல் நிலை உருவாகும். ஆதலால் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழர்களுக்கான இந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற இந்த மயிலத்தமடு பிரச்சனைகள், மேல்சத்திரை பிரச்சனைகளும் நீண்ட காலமாக சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு திட்டத்தினை, தமிழ் மக்களுக்கான மேச்சத்தரை திட்டத்துக்கும் ஒரு முடிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சட்டவிரோதமான சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும். இந்த குடியேற்றங்களை தடுக்காம விட்டால் நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முருகல் ஏற்பட்டு கைகலப்புகள் ஏற்பட்டு பாரிய இரத்த ஆறு ஓடுவதற்கான வாய்ப்புகள் எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கின்றன. கடந்த காலங்களிலே, யுத்த காலங்களிலே இனமும் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு பொருளாதார சுமையினால் தாங்க முடியாத ஒரு நாடாக இலங்கை தேசம் ஒன்று இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கை செலவை எடுத்துக்கொண்டால் தேங்காயினுடைய விலைகள், அரிசியினுடைய விலைகள், உப்பினுடைய விலைகள் நாங்கள் சொல்ல தேவையே இல்லை. அப்படியான ஒரு நாட்டிலே மீண்டும் இனமுறுகள் ஏற்பட்டு மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கௌரவ ஜனாதிபதி அவர்களே தமிழர்களுடைய நிறங்களில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் செய்வதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தி அதற்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைத்து அதை நிறுத்துவதற்கான ஆவணங்களை செய்யுமாறும் தற்போது நீங்கள் நாட்டை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த நாட்டை பொறுப்படுத்த வேளையிலே ஊடக சுதந்திரங்கள் மறுக்கப்படக்கூடாது என்றும் இனத்துக்கும் சம உரிமை அந்தஸ்துகள், மதங்களுக்குரிய அந்தஸ்துகள், சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஆறாத புண்போல் செல்லாமல் தையிட்டி விகாரையானது பல ஆண்டு காலமாக இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆதலால் நாங்கள் மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி மயிலத்தமடு மேச்சல் தரை பிரதேசமாக இருக்கட்டும், தையிட்டி பிரதேசமாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய இடங்களிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாக இருக்கட்டும், இதன்களை உடனடியாக அவர் தடுத்து நிறுத்தி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இவைகளை கட்டியெழுப்பி முழுமையான ஊடக சுதந்திரத்தை ஊடகவியலாளர்களுக்கு இந்த இலங்கை தேசத்திலே அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம்.